நேயர்களே, நாம் இன்று உங்களை சந்திக்கின்றோம். கலேவலை பிரதேசத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாடசாலை, பலராலும் பேசப்படுகின்ற ஒரு பாடசாலை, கலேவல நமடகாவத் அல் ஃபுர்கான் முஸ்லிம் மகா வித்தியாலயம். இந்த பாடசாலை பல கல்வியலாளர்கள், அதே போன்று வழக்கறிஞர்கள், கலைஞர்கள், விளையாட்டு துறை சார்ந்தவர்கள் என பலரையும் உருவாக்கி இருக்கின்ற பாடசாலை. ஆனால் இந்த பாடசாலை பல தேவைகளை உடைய பாடசாலையாக இருக்கின்றது. கட்டிட தேவை இருக்கிறது. இப்பொழுது அந்த பாடசாலை விஞ்ஞான பிரிவையும் ஆரம்பிக்க இருக்கின்றது. ஆனால் ஏழை மாணவர்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்திலே இருந்து அந்த மாணவர்கள் கல்வியை கற்கின்ற பொழுது அவர்களுக்கு இடப்பற்றாக்குறை இருக்கிறது, கட்டிட பற்றாக்குறை இருக்கிறது. இவைகளை எல்லாம் சீர் செய்ய வேண்டும். ஆனாலும் அந்த மாணவர்களுடைய உற்சாகத்தின் காரணமாக, ஆசிரியர்களின் முயற்சியின் காரணமாக இப்பொழுது அந்த பாடசாலையிலே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. விளையாட்டு மைதானத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இது சிறியதொரு மைதானம். ஆனாலும் கூட ஏராளமான மாணவர்கள் அகில இலங்கை ரீதியாக மாத்திரமல்ல, இன்று சர்வதேச ரீதியாக சென்று பல விருதுகளை வென்றிருக்கின்றார்கள் இந்த மாணவர்கள். நிச்சயமாக விளையாட்டு மைதானமும் பற்றாக்குறை. இங்கே இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த இடம் இப்பொழுது பாடசாலைக்கு அருகாமையில் இருக்கின்ற இடம். இப்பொழுது இந்த இடம் விற்பனைக்காக இருக்கிறது. இந்த இடம் இந்த பாடசாலைக்கு கிடைத்தால் விஞ்ஞான ஆய்வுகூடம், விஞ்ஞானத்துக்கு தேவையான அந்த விஞ்ஞான பிரிவுக்கு தேவையான சகல விடயங்களையும் செய்ய முடியும். சுமார் 2 கோடி ரூபாய் இந்த இடத்துக்கு தேவைப்படுகிறது. இந்த உதவியை, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்கள் அனைவரும் வழங்குவீர்கள் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. கல்விக்காக உதவி செய்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் எங்களுக்கு அள்ளி கொடுப்பான். எமது தனவந்தர்கள் அள்ளி வழங்குகின்றார்கள். வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் இந்த பாடசாலையிலே இருந்து அந்த ஏழை மாணவர்கள் விஞ்ஞான துறையில் கற்பதற்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதனை கூறிக்கொண்டு, இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் உறுப்பினர்கள், அதே போன்று பழைய மாணவர்கள் என பலரும் இருக்கின்றார்கள். பாடசாலையின் அதிபர் சட்டத்தரணி AWM சமீர் அவர்கள் இருக்கின்றார். அதிபர் அவர்களே, இந்த பாடசாலையிலே இப்பொழுது இடப்பற்றாக்குறை இருக்குது. இந்த வேளையிலே நீங்கள் இந்த பிரிவை ஆரம்பித்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக இதை ஆரம்பித்து இந்த இடத்தை பெறுவதற்கு நீங்கள் மக்களிடம் விடுகின்ற கோரிக்கை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபுர்கான் முஸ்லிம் மகா வித்தியாலயம் என்பது நாட்டின் மத்தியில் இருக்கிற மிகப்பெரியதொரு பாடசாலை. இந்த பாடசாலைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் தான் காணி அல்லது இடம் என்ற சவால். இந்த சவாலை நாங்கள் எதிர்கொண்டோமாக இருந்தால் இந்த நாட்டுக்கு தேவையான பல விஞ்ஞானத்துறை சார்ந்த அறிஞர்களையும், கணிதத்துறை சார்ந்த அறிஞர்களையும், மற்றும் இலத்திரனியல் துறை சார்ந்த அறிஞர்களையும், பொருளியல் அறிஞர்களையும் எங்களுக்கு உருவாக்க முடியும். எனவே இந்த தேவைக்காகத்தான் நாங்கள் இந்த நிலத்தினை அடையாளம் கண்டிருக்கிறோம். இந்த காணி சுமார் 40 குவைச்சஸ் காணி. இதற்கு சுமார் 2 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. இந்த நிலத்தை வாங்கினால் இதன் ஊடாக நாங்கள் தனியாக கணித விஞ்ஞான தொழில்நுட்ப பிரிவினை இந்த காணியில வைத்து ஆரம்பிக்க இருக்கிறோம். எனவே இந்த காணியினை கொள்வனை செய்ய யாராவது முன்வருவர்களாக இருந்தால் இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, இந்த நாட்டின் கல்வியிலும் உங்களால் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை வழங்கிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதனூடாக நாங்கள் பல நூற்றுக்கணக்கான வைத்தியர்களையும், வைத்திய துறை சார்ந்தவர்களையும், பல பொறியியலாளர்களையும், அந்த துறை சார்ந்தவர்களையும், தொழில்நுட்பவியலாளர்கள் மற்றும் அது துறை சார்ந்தவர்களை உருவாக்கக்கூடிய மிகப்பெரியதொரு வாய்ப்பாக இது அமையும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆம்பளையர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த குரல் பாடசாலை அதிபருடைய குரல். நிச்சயமாக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கின்ற ஆதங்கம் தான், எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குமா, இந்த இடத்தின் ஊடாக நாங்கள் எமது ஊருக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று ஒவ்வொரு பெற்றோரும் துடிக்கின்றார்கள். ஆனால் பெறுவதற்கு பணம் இல்லையே, இது ஒரு குறை. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இதோ திரையிலே வருகின்ற இந்த கணக்கிலக்கம் அல்லது இதிலே வருகின்ற அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு நிச்சயமாக இந்த பாடசாலைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வழங்குங்கள். நிச்சயமாக இந்த பிரதேசத்தில் மாத்திரமல்ல, ஏனைய பிரதேசங்களில் இருந்து வருகின்ற மாணவர்கள் கூட இங்கே வருகை தந்து வைத்தியர்களாக, சட்டத்தரணிகளாக, அதே போன்று பல்வேறு துறை சார்ந்தவர்களாக வெளியேறுவதற்கு நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். எனவே மறந்து விடாதீர்கள், திரையில் இருக்கின்ற அந்த கணக்கிலக்க